ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறை வசனங்கள் 35 முதல் 40 முடிய. புனித யோவான் எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் இறை வசனங்கள் 35 முதல் 40 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவார்கள். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்புவேரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழ செய்வேன் என்று கூறினார். இது வாழ்வதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலமுறை இப்படி சொல்லியிருக்கிறார், நானே நானே. உதாரணத்திற்கு, நானே மெய்யான வாயில், நானே உலகின் ஒளி, நானே சத்தியம் ஜீவம் மார்க்கம், நானே உயிர்ப்பும் உயிரும், நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, நானே அவர். இப்படி சில இடங்களில் கிறிஸ்து நானே, நீங்கள் எதிர்பார்த்த மெஸ்ஸையா நானே என்று உறுதிப்படுத்துகிறார். நான் தான். ஒருமுறை இயேசுனுடைய சீடர்கள் ஒருவர் பிலிப்பு இயேசுனிடத்தில் கேட்கிறார், இயேசுவே, தந்தை எங்களுக்கு காண்பியும். அப்பொழுது பிலிப்பு, என்னை கண்டவர் தந்தையை கண்டது போலவே நானும் அவரும் ஒன்றே. ஆக இயேசு பிறப்பதற்கு முன்பு காத்திருந்தவர்களுக்கும் இயேசு பிறந்து உயிர் தெழுந்து இப்பொழுது 2ஆம் வருகைக்காக காத்திருக்கிறவர்களுக்கும் உலகத்து அனைவருக்கும் இயேசு கொடுக்கிற செய்தி நானே. ஹல்லேலூயா. விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனங்களில் படித்து பார்க்கும்பொழுது, இஸ்ரேல் மக்களை மீட்பதற்காக யெகோவா இறைவன் இறங்கி வந்து மோய்சன்கிட்ட என் மக்களை போய் மீட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவரே நான் போறேன், உன்னை அனுப்பினது யாருன்னு கேட்டா நான் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லும்போது, அங்க பைபிள் என்ன வசனம் இருக்கிறது? இருக்கிறவராய் இருக்கிறவர் நானே. பிரைஸ் தி லார்ட். இருக்கிறவராய், அது எத்தனாவது வசனம்? இருக்கிறவராக இருக்கிறவர் நானே. இங்கிலீஷ்ல இது எப்படி இருக்குது? ஐ எம் ஓ ஐ எம். இருக்கிறவராய் இருக்கிறவர் நான். ஐ எம், நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆக அன்புக்குரியவர்களே,
இயேசு கிறிஸ்து நானே என்று சொல்கிறார். இந்த விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரத்தில் மோயிசனுக்கு நானே இருக்கிறவர் என்று வெளிப்படுத்துகிறார். 14வது வசனம். ஹல்லேலூயா. விடுதலை பயணம் 3:14 ஒருத்தர் வாசிப்போம். கடவுள் மோயிசனை நோக்கி இருக்கின்றவராக இருக்கிறவர் நானே. இப்ப பாருங்க, ஃபாதர் குமார் இருக்கிறனா இருக்கிறேன். கடவுள் சொல்றாரு, இருந்தவர் அல்ல, இருக்க போவர் அல்ல, இருக்கின்றவராக இருக்கிறேன். ஆல்வேஸ் ஐ வில் பி. இடைவிடாமல் எப்பொழுதும் இருக்க போகிறேன். ஹல்லேலூயா. நேற்றும் என்றும் என்றும் மாறாமல் இருக்க போகிறேன். அந்த அற்புதமான தெய்வம் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம் அனைவருக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன். இயேசு இருக்கிறார். அவர் வரலாற்றில் வந்து போயிடல, அவர் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் யெகோவா இறைவனாக, புதிய ஏற்பாட்டில் இயேசுவாக, வார்த்தை மனு உருவானவராக, இயேசுவுக்கு பிற்பாடு பரிசுத்த ஆவியானவராக, பிதா சுதன் பரிசுத்த ஆவி மூவர் இறைவனாக கடவுள் இருக்கிறார். ஹல்லேலூயா. பொது நன்மை வாங்கின அத்தனை பேருக்கும் தெரியும் கடவுளுடைய லட்சணங்கள் 6. 1, அவர் தாமாக இருக்கிறார். முதலும் முடிவும் இல்லாமல் இருக்கிறார். அவர் இருக்கின்றவராக இருக்கிறார். அவருக்கு அழிவே இல்லை, அவர் இருக்கிறவர். இந்த கடவுளுடைய இருத்தல் தான் கிறிஸ்துவத்தினுடைய அடித்தளம். என் கடவுள் இருக்கிறார். அவருடைய பெயர் என்ன? இம்மானுவேல். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் என்னோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். ஆக அந்த தெய்வம் யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் இன்றைக்கு நற்செய்தியில் இப்படி சொல்லுகிறார். அப்பொழுது மக்கள் கூட்டத்தை நோக்கி இயேசு, வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இல்லை. அது அப்படியே பேனால அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கல. எந்த பசியை பத்தி ஆண்டவர் சொல்றார் கவனிக்கிறீர்களா? குழந்தை 2 மாதம் கருவில் இருக்கும் பொழுது வீட்டுக்காரர் இறந்துடுறார். நியாயப்படி, முறைப்படி கணவர் இறந்துட்ட பிற்பாடு இன்னும் குழந்தையே பிறக்கல, 2 மாசம் கை குழந்தை. அவள் ஒரு இளம் பெண். ஆகவே அவள் இன்னொரு திருமணத்தை செய்து கொள்ளலாம், அல்லது கருவில் இருக்கிற குழந்தையை அழித்து விட்டு புதிய திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனால் அந்த மகள் அதை செய்யவில்லை. 2ஆம் திருமணம் செய்து கொள்ளாமல் அந்த மகனுக்காக, பிறக்க போகிற மகனுக்காக வாழ்ந்து, பிறந்த அவனை 16-18 வருடங்கள் வளர்த்து, ஒரு நாள் தேவாலயத்துக்கு வந்த பொழுது நான் சந்தித்த பொழுது ஆச்சரியமடைந்தேன். எதற்கென்றால் கடவுளுக்காக தங்களுடைய கன்னிமையை அர்ப்பணித்து ஏராளமானவர்கள் வாழ்கிறார்கள். குருக்கள், கன்னியர்கள், இன்னும் திருமணம் ஆகாமலே நிறைய பேர் வாழ்றாங்க. எப்படி முடியும்? பரிசுத்தமா எப்படி முடியும்? ஏனால் திருமணம் ஆகி தன்னுடைய கன்னிமையை காத்துக்கொள்ள முடியாதவர்கள் மத்தியில், ஒரு மனைவி அல்லது ஒரு கணவரோடு நிறுத்தி கொள்ளாமல் பலரோடு தவறான உறவுகளை வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில், திருமணத்திற்கு முன்பாகவே காதல் என்கிற பெயரில் தன்னுடைய கன்னிமையை இழந்து போன ஏராளமானவர்கள் மத்தியில் இந்த உலகத்தில் நிறைய பேர் பரிசுத்தமாய் எப்படி வாழ முடியுது? அது எப்படி வாழ முடியுது? அந்த மக சொன்னா, ஃபாதர், என்னை திருமணம் செய்து கொள்ள கேட்டாங்க, நீ இளம் பெண் என்று என்னை எத்தனையோ பேர் சொன்னாங்க, நான் என் மகனுக்காக வாழ்வேன் என்று சொன்னேன். என் மகனுக்காக வாழ்வேன் என்று நான் சொல்லுகிறேன். நான் எடுத்த அந்த தீர்மானம் எனக்கு வலிமையும் ஆற்றலையும் கொடுத்தது, எனக்கு புதிய தரிசனத்தை கொடுத்தது. அன்புக்குரியவர்களே, தரிசனம் இல்லாத ஒரு வாழ்க்கையே இல்லை. அது யாராக இருந்தாலும் தரிசனம் இல்லாமல் ஒரு வாழவே முடியாது.
ஒருத்தன் ஊர் எல்லையில இருக்கிற ஒரு ஆலமரம் அதை சுத்தி கட்டி இருக்கிற திண்ணை மேல உட்காந்துட்டு இருக்கான். என்னால வேலைக்கு போல, சோறு எப்படி வரும்? யாராவது போடுவாங்க. அவன் எப்பொழுதும் அந்த திண்ணில தான் உட்கார்ந்து இருப்பான். ஹல்லேலூயா. ஆனால் தரிசனமுடையவன் ஓடுவான். தரிசனமுடையவன் வாழ்வான். எழுதி வச்சுக்கோங்க, தரிசனத்தோடு வாழ்கிறவன் வாழ்வான். தரிசனம் இல்லாமல் வாழ்கிறவன் என்று சொல்லுகிறவன் செத்தவன் போலதான். ஆனா கடவுள் கொடுத்த ஒரு தரிசனத்தை பிடிச்சுக்கிட்டு, எனக்கு கடவுள் கொடுத்த இந்த குடும்பத்திற்காக, இந்த குழந்தைகளுக்காக, இந்த குடும்பத்திற்காக, இந்த நிறுவனத்திற்காக, என்னை நம்பி ஒப்படைச்சிருக்கிறாங்க, இந்த வேலைக்காக நான் தரிசனத்தோடு உழைப்பேன் சொல்லி யார் ஓடுறாங்களோ அவர்கள் தான் ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிப்பார்கள். தரிசனமே இல்லாதவன் ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்காதவனை போல அவனுடைய வாழ்க்கையில் போட்டியும் இல்லை, அவனுடைய வாழ்க்கையில் உயிரும் இல்லை, செத்தவர்களை போல. அன்புக்குரியவர்களே, கடவுள் சொல்றார், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இருக்காது. அப்ப நம்ம 3 வேளை சாப்பிட்றோமே, அந்த பசியை பத்தி கடவுள் சொன்னாரா? இல்லவே இல்லை. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில், நம் பைபிள் இருக்கிறவங்க வீட்டில் இருந்தால் கூட நீங்கள் பைபிளை புரட்டுங்க. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். அங்க கடவுள் சமாரிய பெண் என்கிறவளை பார்க்கிறார். அல்லேலூயா. குறிப்பாக 8ஆம் வசனத்தை வாசிப்போம். அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றிருந்தார். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் மல்ல அங்கு வந்தார், யாக்கோபு கிணற்றருகிற. இயேசு அவரிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். அச்சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதன் தானே? சமாரிய பெண் நான், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பேசுவது. கவனிங்க, இயேசு தண்ணி கேட்கிறார். அந்த வசனங்கள் எல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஏசப்பா கடைசியில தண்ணி வாங்கி குடிச்சாரா? குடிக்கல. ஆனா தண்ணி கேட்கிறார். யூதரான இயேசு சமாரிய பெண்ணிடத்தில் பேச்சு கொடுத்த உடனே அவர் சொல்றான், நீங்கள் நாங்களும் பேச மாட்டோமே, நீங்க வேற ஜாதி, நாங்க வேற ஜாதி, என்கிட்ட ஏன் பேசுறீங்க? அப்ப இயேசு சொல்றார், உங்ககிட்ட தண்ணி கேட்பது யார் என்று உனக்கு தெரிந்திருந்தால் நீயே அவர்கிட்ட தண்ணி கேட்டிருப்ப, அவரும் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அப்படின்னா நல்லா கவனிங்களேன். உலகத்திலிருந்து வருகிற உணவு என்று ஒரு இருக்கிறது, வானகத்திலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவுன்னு ஒன்று இருக்கு. உலகத்தில் நம்முடைய சரீரத்தினுடைய தாகத்தை தீர்க்கிற தண்ணீர் இருக்கிறது. பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து நம்முடைய ஆத்ம தாகத்தை தீர்க்கிற தண்ணீர் என்று ஒன்று இருக்கிறது. ஆக இயேசு ஜீவ தண்ணீரை உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு சொல்றா, ஆண்டவரே அந்த தண்ணீர் இருந்தா எனக்கு கொடுங்களேன், அந்த தண்ணீரை குடிச்சா உனக்கு தாகமே இருக்காதுன்னு சொன்னீங்களே, அப்படின்னா இந்த வெயில்ல நான் இங்க வராம தப்பிச்சுக்கல, எனக்கு அந்த தண்ணீரை கொடுங்க. அப்ப ஏசப்பா சொல்றார், உன் கணவரை போய் கூட்டிட்டு வா, நான் உனக்கு தரேன். ஹல்லேலூயா. 16ஆம் வசனம். இயேசு அவரிடம், நீர் போய் உன் கணவரை இங்கே கூட்டிக் கொண்டு வாரும் என்று கூறினார். அப்பெண் அவரை பார்த்து, எனக்கு கணவர் இல்லையே என்றார். கவனிங்க, அவள் திருமணமானவள், திருமணம் ஆகலன்னு சொல்றா, கணவர் இல்லைன்னு சொல்றா. ஆக இயேசு என்ன சொல்றார்? ஆமா, நீ சொல்றது உண்மை. உன்னோடு 5 கணவர்கள் உன்னோடு இருந்தார்கள், இப்பொழுது 6வது ஒரு மனிதன் உன்னோடு இருக்கிறான், அவனும் உன் கணவன் அல்ல. ஆக அந்த பெண்மணி ஏதோ ஒரு தாகத்தில் இருந்திருக்கிறாள் என்று சுவிசேஷம் சொல்லுகிறது. அது என்ன தாகம்?
காமம், சரீரத்தினுடைய தாகம். ஒரு மனிதரால் தீர்த்து வைக்க முடியாத அந்த தாகத்தை தீர்த்து கொள்வதற்காக 2வது, 3வது, 4வது, 5வது மனிதர்கள், இப்பொழுது 6வது ஒரு மனிதன், அவன் தாகம் தீர்ந்த பாடில்லை. வந்தவர்கள் எல்லாரும் அவளிடத்திலிருந்து சரீரத்தின் தாகத்தை அவர்கள் குடித்து விட்டு போனார்களே தவிர அவளுடைய தாகத்தை யாரும் தீர்க்க முடியல. அவை ஆட்களை மாத்திரா, தாகம் தீரல. இந்த வார்த்தையை, சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு பிள்ளைகளே. நீங்கள் சரீரத்தை திருப்திப்படுத்துவதற்காக உட்கொள்கிற எதுவும், குடிக்கிற எதுவும், அரவணைக்கிற எதுவும், முத்தமிடுகிற எதுவும் உங்களுக்கு திருப்தி தரப்போவதில்லை. மாறாக உங்கள் சரீரத்தை திருப்தி செய்வதற்காக நீங்கள் எதை குடித்தீர்களோ, எதை சாப்பிடுகிறீர்களோ, எதை அரவணைக்கிறீர்களோ, யாரை ஆசையோடு முத்தமிடுகிறீர்களோ, அது நெருப்பை போல உன்னை பற்றி இன்னும் எரிய செய்யும். ஒரு ஓநாய் சாதாரணமாகவே பற்களை பெரிதாக வைத்துக் கொண்டு உலாவுமா? இன்னும் ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்துட்டா அதனுடைய குணம் இன்னும் பயங்கரமாக இருக்குமா? அந்த ஆட்டை துரத்தி அதன் குரல் வலியை கடித்த பொழுது வெளிப்படுகிற ரத்தத்தினுடைய வாடை இருக்கு இல்லையா, அந்த வாடையை பார்த்துட்டா அது இன்னும் குரூரமாக. ஓநாய்கள் எப்படிப்பட்டவை தெரியுமா? விலங்குகளை உயிரோடு சாப்பிடும். அது உயிரோடு இருக்கும்போது குடலை உள்ளிருந்து எடுத்து சாப்பிடும், தொடையை கடிச்சு சாப்பிடுங்க. அதுபோலத்தான் சரீரத்தை ஒருவன் இந்த சிறிய காரியத்தின் வழியாக, இந்த ஒரு முறை செய்வதன் வழியாக நான் என் தாகத்தை தணித்துக் கொள்வேன், தீர்த்து விடுவேன் என்று அவன் விழுகிற செய்கிற முதல் காரியம் அவனை தொடர்ச்சியாக இருக்கும். அவன் மீள முடியாத அளவுக்கு, மீண்டு எழ முடியாத அளவுக்கு வேதனைக்கு உள்ளாவான். ஆந்திராவில் இருந்த பொழுது ஒரு சகோதரனுக்கு கவுன்சிலிங் கொடுத்தேன். மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கிறான். பணப்பிரச்சனை, உடலில் வியாதியம், அவனை அன்பு செய்வதற்கு யாரும் இல்லை, எல்லா பிரச்சனைகளும். அவனுக்கு ஆலோசனை கொடுத்திருக்கும் பொழுது அவனுடைய பிரச்சனைகளுக்குள் ஒரு காரணம் அவனுடைய விபச்சார பாவம் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். குடிப்பழக்கம் என்பதை வெளிப்படுத்தினார். அவன் அசிங்கமான படம் பார்க்கிறவன் என்பதை வெளிப்படுத்தினான். பான் பராக்கும் சிகரெட் பிடிக்கிறவன் என்பதை வெளிப்படுத்தினான். எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டான். எல்லாவற்றையும் விட்டுவிடுகிறேன் என்று சொன்னான். ஒன்றை தவிர அவன் சொன்னான், எனக்கு ஒரு பெண் தோழி இருக்கிறாள், திருமணமானவள், அவளை நான் விட்டுவிட தயாராக இல்லை. பிறர் மனைவியை விரும்பாதிருப்பாயாக என்று இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம், விடுதலை பயணம் 20வது அதிகாரம் சொல்லுகிறது. ஆனால் நாம் நேசிப்பது மாற்றானுடைய மனைவி என்பதை அவன் அறிந்திருந்தாலும் அதை விட்டுவிட மனமில்லை. நித்திய வாழ்வை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு பணக்காரன் இயேசுவினிடத்தில் வந்து கேட்டபொழுது இயேசு சொன்னார், எல்லாத்தையும் நீ கடைபிடிக்கிறாய், உன் சொத்தை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு வா என்ற பொழுது அவன் முகவாட்டத்தோடு போனான் என்று விவிலியம் சொல்லுகிறது. என் அன்பு பிள்ளைகளே, எதை உன்னால் விட முடியவில்லை. தொடர்ந்து உன் தாகத்தை ஏற்படுத்துகிற அந்த காரியம் எது? தொடர்ந்து உன்னை அரித்து கொண்டிருக்கிற அந்த குடலினுடைய பசி என்ன? ஒரு நாள் குடிக்காம என்னால் இருக்க முடியாது. ஒரு நாள் இதை பார்க்காம இருக்க முடியாது. ஒரு நாள் இதை சாப்பிடாம இருக்க முடியாது. ஒரு நாள் இந்த வீட்டுக்கு போகாமல் என்னால் இருக்க முடியாது என்று நீங்கள் எதை விட்டுவிட முடியாமல் தவிக்கிறீர்களோ, ஹல்லேலூயா, அந்த பசியை, அந்த தாகத்தை இயேசு கிறிஸ்து இன்னைக்கு சொல்லுகிறார், நான் தீர்த்து வைப்பேன். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், என்னிடத்தில் வாருங்கள்,
என்னிடம் வருபவருக்கு இனி பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றும் தாகமே இராது. இந்த உலகத்தை பற்றிய தாகம், நகைகள் மேல் இருக்கிற மோகம், உடைகளின் மேல் இருக்கிற மோகம், மனுஷர்கள் மேல் இருக்கிற மோகம், அது எதுவுமே இருக்காது. ஹல்லேலூயா. செல்வங்கள் குவிந்திருக்கும், அவற்றின் மேல் மோகம் இல்லாமல் இருப்பாய். உன்னை சுற்றி எல்லா உணவு பதார்த்தங்களும் இருக்கும், நீ அவற்றின் மேல் அளவு கடந்த பற்றற்று இருப்பாய். ஹல்லேலூயா. பாருங்களேன், குடிக்காரனை செருப்பால அடிப்பாங்க, காவால விழுந்துட்டவனை கொண்டு வந்து பையனும் பொண்டாட்டியும் சொந்தக்காரங்களை அடிப்பாங்க, மூஞ்சில துப்புவாங்க. அவன் மீண்டும் அடுத்த நாளைக்கு குடிக்க போவான். சொரணை இல்லையா உனக்கு? வெக்கம் இல்லையா? மானம் இல்லையா? சொந்த மக சொல்லுவா, உனக்கு பெண்ணா பிறந்ததுக்கு நான் வெட்கப்படுறேன், உன்னை அப்பாவா சொல்றதுக்கு வெட்கப்படுகிறேன். நீ வெட்கப்பட்ட எனக்கு என்ன? அவன் திரும்பவும் குடிக்க போவான். எதற்கென்றால் எல்லை தாண்டி விட்டது. அவனால குடிக்காம இருக்க முடியாது, பான் பரா போடாம இருக்க முடியாது. எந்த பாவமும் அப்படித்தான். ஹல்லேலூயா. இதை நிவர்த்தி செய்வதற்காக இயேசு என்ன சொல்றார்? நானே உணவாக உனக்கு வருவேன், என் ரத்தமே உனக்கு பானமாக மாறும். ஆக என் ரத்தத்தை குடித்து என் சரீரத்தை உண்கிறவர்கள் பசியே இருக்காது. ஹல்லேலூயா. அப்ப யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் வாசிப்போம். யாரை வழிபடுகிறீர்கள் என்று தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள், ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம். யூதரிடமிருந்து மீட்பு வருகிறது, காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்பொழுது உண்மையாய் வழிபடுவோர் தந்தை அவரை உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் வழிபடுவர். இதெல்லாம் சொல்லி முடிச்ச பிற்பாடு ஹல்லேலூயா. 25ஆம் வசனம், அப்பெண் அவரிடம், கிறிஸ்து எனப்படும் மெசியா வருவார் என எனக்கு தெரியும், அவர் வரும்பொழுது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார். இயேசு அவரிடம், உன்னோடு பேசும் அவரே நான். இன்னும் கடவுளை, உண்மை கடவுளை தேடிக்கொண்டிருக்கிற உலகமே, அவர்தான் இயேசு. ஒரு நாள் பவுல் ஒரு ஊருக்கு போனார். அந்த ஊர்ல நிறைய விக்கிரகங்கள், ஒவ்வொரு விக்கிரகத்துக்கும் ஒரு ரூம் இருந்துச்சு. கடைசியா ஒரு ரூம் இருந்துச்சு, அந்த விக்கிரகமே இல்லை. இன்னும் எழுதப்பட்டது, அறியப்படாத கடவுள். அந்த மக்கள் அறியப்படாத கடவுளுக்கு கூட ஒரு கோயிலை கட்டி வச்சிருந்தாங்க. பவுல் போய் சொன்னார், அந்த அறியப்படாத கடவுள் தான் இயேசு. இன்றைக்கும் உலகத்தில் அறியப்படாத கடவுள் இயேசு. இன்னும் இயேசுதான் கடவுள் என்று அந்த பெயரை தெரியாதவர்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள். நாம் வாழ்கிற பகுதியிலே இருக்கிறார்கள், நம் குடும்பத்திலே இருக்கிறார்கள். இயேசு ஆண்டவர் என்று எல்லா நாவுகளும் ஒரு நாள் அறிக்கையிடும். ஆனால் எப்பொழுது? நாம் அறிவிக்கிறவர்கள் அறிவித்தால் ஒழிய அவர்கள் அதை தெரிந்து கொள்ள முடியாது. இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, 26ஆம் வசனம், அப்பெண் 28ஆம் வசனம், அப்பெண் தம் குடத்தை விட்டு ஊருக்குள் சென்று மக்களிடம் பேசினார். குடத்தை விட்டுட்டார். இது மறைபொருள். அவள் எதை சுமந்து கொண்டிருந்தாலோ, எந்த தண்ணீர் அவளுக்கு தாகம் கொடுக்க முடியவில்லையோ, தீர்க்க முடியவில்லையோ, அந்த குடத்தை அங்கே வச்சுட்டா. அவளுக்கு அந்த தாகம் போயிடுச்சு.
ஆமென். இனி அவர் இன்னொரு கணவரை தேடி அவள் போவதில்லை. ஆந்திராவில் இருக்கும் பொழுது முகுந்தாபுரத்திற்கு ஒரு மனிதனை கூட்டிக் கொண்டு வந்தார்கள், குடும்பமாக, குடிகாரன் என்று, மொடாக்குடியன். பூசை நடந்து கொண்டிருக்கிறது. விடுதலின் ஆவியானவர் விடுவிக்கிறார். எனக்கு விடுதலை வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி கூப்பிடுங்கள், இயேசுவே என்னை விடுதலை செய்யும். அந்த மனிதன் முதல் முறையாக தேவாலயத்திற்கு வந்தவன். ஆனால் விடுதலை வேண்டும் என்று நினைத்ததினால் அவன் கரங்களை உயர்த்தி துதித்தான். ஆண்டவரே எனக்கு விடுதலை வேண்டும், இயேசுவே எனக்கு விடுதலை தார். அந்த ஒரே நேரத்தில் கடவுளுடைய வல்லமை அவன் மேல் இறங்கி வந்தது. அதன் பிற்பாடு ஒவ்வொரு வாரமும் குடும்பத்தோடு வருவார்கள். 2 மாதம் கழித்து ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை அனைவருக்கும் அவர்கள் உணவு கொடுப்பதற்காக முன் வந்தார்கள். எதற்காக என்று கேட்டேன். என்ன செய்தும் திருந்தாத என் கணவர் முதல் நாள் திருப்பலியிலேயே குடிப்பழக்கத்தை விட்டுவிட்டார். விட்டது மட்டுமல்ல, வாங்க கோயிலுக்குன்னு சொல்லி என் குடும்பத்தையும் உற்ற உறவினர்களும் டிராக்டர்ல அவரே ஓட்டிட்டு கூட்டிட்டு வர்றார். 5 பேரா நாங்க வந்தோம், இன்னைக்கு டிராக்டர்ல 50 பேரா வந்து இறங்குறோம். என்னை விடுவித்த கடவுள் உங்களை விடுவிப்பார். என்னை ரட்சித்த இயேசு உங்களையும் ரட்சிப்பார். இன்றைக்கு அது நடந்தது. நீங்கள் உண்மையில் விடுவிக்கப்பட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக போய் சொல்லுவீர்கள். கண்டிப்பாக கடவுளை பற்றிய ஒரு ஆதங்கம் இருக்கும், ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும். பெயருக்காக நாம் பாட மாட்டோம், பெயருக்காக கீபோர்டு வாசிக்க மாட்டோம், பெயருக்காக கடவுளை துதிக்க மாட்டோம், பெயருக்காக பிரசங்கம் சொல்ல மாட்டோம். நான் அனுபவிக்கிற கிறிஸ்து அப்பா. ஹல்லேலூயா. நான் அனுபவிக்கிற கிறிஸ்துவை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். ஒரு வசனம் வாசிப்போம், மிக அற்புதமான வசனம். அப்போஸ்தலர் பணி 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். இதெல்லாம் நீங்க கண்டென்ட்ல பார்க்கக்கூடாது. அப்போஸ்தலர் பணினா புதிய ஏற்பாடு. 4 காஸ்பலுக்கு அப்புறம் அப்போஸ்தலர் பணி. அறிவை பயன்படுத்துவதை விட ஆவியானவரை கூப்பிடுங்க. அப்போஸ்தலர் பணி 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் எங்களால் முடியாது. We need God experience to proclaim God. கடவுளை பத்தி எந்த அனுபவம் இல்லாதவன் ஜெபிப்பது அவனுக்கு சோர்வா இருக்கும். கடவுளை பற்றி எந்த அனுபவம் இல்லாதவன் கடவுளை துதிப்பது அவனுக்கு சோர்வா இருக்கும். எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம், எக்ஸ்ட்ரா முன்னாடி 5 நிமிஷம் கோயிலுக்கு வர மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் பிரசங்கம் இருந்தா முணுமுணுப்பாங்க. ஆனால் கடவுளை அனுபவித்தவர்கள் இன்னும் கேட்கணும், இன்னும் துதிக்கணும், இன்னும் அவரை போய் உலகுக்கு சொல்லணும். அவர்கள் குறிப்பெடுப்பார்கள். எத்தனை பேர் குறிப்பெடுக்கிறீங்க? எங்க போனாலும் பூசை போயிட்டு வந்துடும், குறிப்பு ஏதாவது எடுக்கிறீங்களா? டெய்லியும் எழுத படிக்க தெரியாதவங்களா? அவங்க உட்கார்ந்துருக்காங்க, எழுத படிக்க. அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஆக பூசை என்பது பர்ஃபார்ம் இல்லை, நாடகம் இல்லை. நீ அந்த கதாபாத்திரத்தை பண்ணு, நான் இதை பண்றேன், நீ அதை பண்ணு, முடிச்சுட்டு போயிடும். பூசை என்பது பங்கெடுத்தல், நம் வாழ்க்கையை மாற்றுறது, அபிஷேகத்தில் நிறைத்துக் கொள்வது. ஹல்லேலூயா. நாங்கள் பார்த்ததையும் கேட்டதையும் எங்களால் சொல்லாம இருக்க முடியாது. ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். பவுல் பாருங்களேன், இயேசுவோடு அவர் வாழ்ந்தாரா? இல்லையே. இன்னைக்கு முதல் வாசகத்தில் நாம் வாசித்தோம், திருத்தூதர் பணி 8ஆம் அதிகாரம் 1 to 8 வசனம். அந்த முதல் வாசகத்தை நாம் வாசித்து தியானித்துக் கொள்வோம். திருத்தூதர் பணி 8ஆம் அதிகாரம் 1 to 8.
ஸ்தேவானை கொலை செய்வதற்கு பவுலும் அதாவது சவுலும் உடன்பட்டிருந்தார். He was a murderer. ஸ்தேவானை கொலை செய்வதற்கு உடந்தையாயிருந்தவர் சவுல். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லி, அந்த நாட்களில் எருசலேம் திருச்சபை பெரும் இன்னலுக்கு உள்ளாகியது. திருத்தூதர்களை தவிர மற்ற அனைவரும் யூதேயா சமரியாவிலும் நாட்டுப்புறமெங்கும் சிதறடிக்கப்பட்டு போயினர். அடிச்சு துரத்துனாங்க. யார? கிறிஸ்தவர்களே. அவர்கள் ஏற்கனவே விசுவாசத்தில் இருந்தாங்க. துரத்திட்டாங்களா? துரத்துனவங்க என்ன பண்ணாங்க? இறைப்பற்றுள்ள மக்கள் ஸ்தேவானை அடக்கம் செய்து அவருக்காக மாரடித்து பெரும் புலம்பினர். கவனிங்களேன், உங்க நடுவுல இறைவாக்கினர் இருப்பாங்க. ஆண்டவர் அனுப்புவார். இருக்கும்போது அந்த விலை தெரியாது, அந்த மதிப்பு தெரியாது. ஒரு நாள் அவர் உங்கள் நடுவிலிருந்து எடுக்கப்படுவார்கள். அப்பொழுது உங்களுக்கு இறைவனுடைய வார்த்தையை சொல்லுவதற்கோ, பாப்பா உட்காந்து பைபிள் படிப்போம் சொல்றதுக்கோ, வாங்க போஸ்டர்ஸ் ஒப்பு கொடுப்போம் கூப்பிடுறதுக்கோ யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப ஸ்தேவான் இருந்த பொழுது அவர்கள் அழுதார்களோ இல்லையோ, ஸ்தேவான் இறந்த பொழுது மாரடிச்சு புலம்பனாக, எங்களுக்கு யார் இனிமேட்டு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவார்? நாங்க அஞ்ஞானத்தில் இருந்தோமே, விக்கிரகங்களை வணங்கி கொண்டு இருந்தோம், மூட பழக்க வழக்கத்தில் இருந்தோம், நாயையும் பேயையும் வணங்கிட்டு இருந்தோம், விருகங்களை வணங்கி கொண்டு இருந்தோம், தவறான உறவுகளாம் தப்பில்லைன்னு வாழ்ந்துட்டு இருந்தோம். எங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்த ஸ்தேவான் நீங்க போயிட்டீங்களே. அந்த வார்த்தை கேட்ட பிற்பாடுதான் நான் அமைதியா மாறினேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு காட்டுவாசி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ ஒரு வெள்ளைக்காரன் மலை மேல ஏறி போறான். அவன் போகும்போது ஒரு பைபிளை தூக்கி போட்டுறான். அந்த காட்டுவாசி அதை எடுத்து படிக்கிறான். மனிதர்களை கொன்று சாப்பிடுகிற பழக்கமுடைய அந்த காட்டுவாசி மனிதனா மாறுறான். ஹல்லேலூயா. பைபிள் ஒருவனை மனிதனாக மாற்றுகிறது. பைபிள் ஒரு மனிதனை புனிதனாக மாற்றுகிறது. பைபிள் ஒரு புனிதனை கடவுளாக மாற்றுகிறது. ஹல்லேலூயா. அதனால சும்மா ஜெபத்துக்கு வந்துட்டு போயிடாதீங்க. ஆண்டவர் உள்ளத்தை பார்ப்பார். நீ அன்போடு வந்தியா? அன்போடு பங்கெடுக்கிறியா? ஆர்வத்தோடு அந்த வார்த்தையை கேட்கிறியா? ஆண்டவர் பார்ப்பார். அப்ப இறைப்பற்றுள்ள மக்கள் புலம்பினார்களாம். சவுல் வீடு வீடாய் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு போய் அவர்களை சிறையில் அடைக்க செய்தார். இவ்வாறு அவர் திருச்சபையை அழித்து வந்தார். வீடு வீடா பூந்து சவுல் அடிச்சு நொறுக்கிறார். திருச்சபை குறைஞ்சிக்கிட்டே வருது. கவனிக்கிறீங்களா? திருச்சபை குறைந்துட்டே வருது. ஆனா தொடர்ந்து வாசிப்போமோ, சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தி அறிவித்து வந்தார். இதுதான் கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டிய அடையாளம். ஐயோ, இயேசுவை பத்தி சொன்னதுனால எங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, இயேசுக்கு சாட்சியாக இருந்ததுனால எங்களை ஊரை விட்டு துரத்திட்டாங்க. கந்தமால், மணிப்பூர், இந்த இடங்கள்லாம் கலவரம் நடக்கும்போது வீட்டெல்லாம் எரிச்சிருவாங்க, கோயிலை எரிச்சிடுறாங்க. எல்லாம் காட்டுக்குள்ள போய் 40 நாட்கள் 3 மாதங்கள் 6 மாதங்கள் வாழ்ந்து விசுவாசத்தை மட்டும் இழக்காம வர்றாங்க. உனக்கு அந்த விசுவாசம் இருக்கா? கடவுள் மேல அன்பு இருக்கா? இல்லைன்னா கடவுளை ஒரு மேஜிக் மாதிரியும் நீ ஆண்டவர்கிட்ட பிச்சை கேட்கறதுக்காகவே போறியா? அதை கொடு, இதை கொடு, அதை கொடு, இதை கொடு. அதை தாண்டி கடவுள்கிட்ட எதுவும் இல்லையா?
அதை தாண்டி கடவுளிடத்தில் எதுவும் இல்லையா நீ கேட்பதற்கு? இங்க போய் அறிவிச்சாங்க. அன்புக்குரியவர்களே, 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 2-5 வசனங்கள். 2 தீமோத்தி 4. அன்பே, என் பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லாருக்கும் நம்ம சொல்லணும். ஏன்? அந்த நாமத்திற்கு வல்லமை இருக்கிறது. அந்த நாமத்திற்கு சுகம் கொடுக்கிற வல்லமை இருக்கிறது. அந்த நாமத்திற்கு பேய்களை ஓட்டக்கூடிய வல்லமை இருக்கிறது. அதனால் தான் பவுல் என்ன சொல்றார்? 2 தீமோத்தி 4:2 வசனம். இறைவார்த்தையை யாராவது ஒழுங்கா படிங்க. இறைவார்த்தையை அறிவி. இறைவார்த்தையை அறிவி. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அதை செய்வதில் நீ கருத்தாயிரு. ஹல்லேலூயா. இறைவார்த்தையை அறிவி. அது ஆர்டர், கட்டளை. இறைவார்த்தையை அறிவி, கட்டளை. இறைவார்த்தையை கொஞ்சம் சொல்லுங்களேன். ரிக்வெஸ்ட் இல்லை, கட்டளை. இறைவார்த்தை அறிவி. சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் எல்லா நேரத்திலும் அறிவி. காது குத்து, கல்யாணம், சாவு, படுத்த படுக்கையா இருக்கிறியா? அன்பு செய்யறதுக்கு யாரும் இல்லையா? கணவர் இறந்துட்டாரா? தனிமையில் இருக்கிறியா? சந்தோஷமா இருக்கிறியா? நல்ல லாபம் வந்துச்சா? நஷ்டம் வந்துருச்சா? சிறைச்சாலையில் இருக்கிறியா? எல்லா இடங்களிலும் நீங்கள் கடவுளுக்கு சாட்சிகளாக இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா? இந்த பீடத்தில் மட்டுமல்ல, உங்கள் நிகழ்கால வாழ்க்கையில், யதார்த்தமான வாழ்க்கையில், எல்லா இடங்களிலும் இயேசுக்கு சாட்சியாக வாழுங்கள். தொடர்ந்து மக்களுக்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி அது சொல்லு. ஹல்லேலூயா. இறைவார்த்தை என்ன சொல்லணும்? மக்களுக்கு அவங்க எப்படி நடக்கணும்ன்றது சொல்லு. உங்க கடையிலிருந்து அல்லது உங்கள்கிட்ட இருந்து யாரும் ஒரு பொருளை வாங்கிட்டு போறதுனால பாவத்துல விழக்கூடாது, பார்த்துக்கங்க. அடுத்தது, அவர்கள் தவறுகளை சுட்டிக்காட்டு. அன்னைக்கு ஒரு பையன் பீடி பிடிக்கான். நான் கேட்ட உடனே அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உபதேசர் பிடிச்சாரு அன்னைக்கு சர்ச்சுக்கு பின்னாடி. நாம் செய்கிற செயல் பிள்ளைகளுக்கு இடரலாக இருக்கும். அது கிறிஸ்துவ குடும்பத்தில் எப்படி பண்றாங்களே, கிறிஸ்துவ கடையில் இது விற்கிறாங்களே அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு முன்பாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துங்க. கடவுளோடு இருக்கிறார்மா. அன்னைக்கு நிலத்தை என்ஜினியர் ஒருத்தர் பார்க்க வர்றாரு. அவருடைய ஊழியரா, அவரோட மேஸ்திரி கூட்டு வர்றாரு. அவரும் ரட்சிக்கப்பட்டவர். வந்தவன் என்ன சொல்றார்? ஃபாதர், இது ஆண்டவருடைய ஊழியம் ஃபாதர், நம்ம கவலையே பட தேவையில்லை, எல்லாவற்றையும் செய்வதற்காக அவர் அந்த மக்களை ஏற்கனவே இங்கே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சாதாரண ஒரு மேஸ்திரியுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை. நான் ஆச்சரியப்பட்டேன். நீங்கள் ஆர்சிஎம் திருச்சபையை சார்ந்தவர்களா? ஆம் என்றார்கள். எனக்கு மிகுந்த சந்தோஷம். நம் மக்களுடைய வாயிலிருந்தும் இப்படிப்பட்ட வார்த்தைகள் புறப்படுவதற்காக நன்றி. எரேமியா 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். ஒருவன் இறை வார்த்தை கொண்டு என்ன பண்ண முடியும்? இயேசுவை பற்றிய நற்செய்தியை ஒருவன் உலகிற்கு கொண்டு செல்லும் பொழுது என்ன நடக்கும்? வாசிப்போம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது, இதோ பார், இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் வாயை திற. பிரைஸ் தி லார்ட். நீ உம்முன்னு இருக்கிறதுக்கு அவனுக்கு கொடுத்தேன்.
வல்லமைய உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது நீயே ஆண்டவருக்காக எடுத்து படிக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறார். நீ படிக்கும்பொழுது கடவுள் கேட்பார், உன் வாயை தர உன் வாயை என் வார்த்தையினால் நிரப்புவேன். அந்த வார்த்தை என்னத்துக்கு உபயோகப்படுமா? 10ஆம் வசனம், பிடுங்கவும். யார் யார் வீட்டுல பிரச்சனைகள் இருக்கிறதோ, யார் யாருடைய வாழ்க்கையில முள்ளு இருக்குதோ, அதை அப்படியே விட்டுட்டு போறதுக்காக இல்லை. யாரெல்லாம் உங்கள் வாயில் ஆண்டவருடைய வார்த்தை எடுக்கிறீங்களோ பிடுங்கிறதுக்கு. யார் யாருக்கெல்லாம் விஷ வேறு ஊன்றி கிடக்கும் பிடுங்கிறதுக்கு ஆண்டவருடைய வார்த்தை. பிடுங்கவும், அழிக்கவும், அழிக்கவும். கவிழ்க்கவும். ஒன்னொன்னா படி. அழிக்கவும், கவிழ்க்கவும். அழிக்கிறது என்ன? பிசாசுடைய ராஜ்யத்தை அழிக்கிறதுக்கு. மந்திரவாதிகள்னு சொல்றாங்களே, அவங்களாம் தூம் 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 ஏதோ சொல்றதுனால அழியுதுன்னு சொல்றீங்களே. வசனம் என்ன சொல்லுது? நீ ஆண்டவருடைய வார்த்தையை உன் நாவில் எடுத்தாலே உன் சத்துருக்களை அழிக்க முடியும். எல்லா மந்திர தந்திரங்களை விட ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயங்கர வல்லமை இருக்கிறது. தாவீது ராஜா சொல்றார், ஆண்டவரே, என் எதிராளிகள் பெருகி போய்விட்டனர், அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டனர். என்ன செய்யுங்க? அவங்க விரிச்ச வலையில அவர்களே சிக்கிக் கொள்ளும்படி செய்யும். இது வேத வார்த்தை. என் மரணத்தை எதிர்பார்க்கிறவர்களுடைய மரணத்தை என் கண்கள் காணட்டும். இது இறை வார்த்தை. எனக்கு வெட்டிய குழியில் அவர்களே விழுவார்களாக. ஒருத்தனுக்கு பல்லு இல்லைன்னா சரியா பேச்சு வருமா? பைபிள் சொல்லுது, அவன் பற்களை உடையும். அவன் என் மேல் குற்றம் சுமத்தாதபடி அவன் கையை மடக்க என்று சொல்லாதபடி. பைபிள் வசனம் ஒரு பக்கம் பிடுங்குவதற்காக, ஒரு பக்கம் அழிப்பதற்காக. அடுத்தது கவிழ்க்கவும். கவிழ்க்கவும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது இப்படி இருக்குது ஒரு காரியம், அதை தலைகீழாக கவிழ்க்கவும். டு சேஞ்ச், டு டர்ன், தலைகீழா மாத்துறதுக்கு. அட்ட தரித்திரத்தில் இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையை அப்படியே மாத்துறதுக்கு. ஒருத்தன் குடிகாரனா இருக்கிறான், அவனை புனிதனா மாத்துறதுக்கு. குழந்தை இல்லாம இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கை 3-4 பிள்ளைகளோடு, வீடு இல்லாத இருக்கிற அவங்களை சொத்து சுகத்தோடு தலைகீழா மாத்துறதுக்கு சக்தி உடையது ஆண்டவருடைய வார்த்தை. அடுத்தது கட்டவும். கட்டவும். எதெல்லாம் கட்டாம இருக்கோ கட்டடத்தை கட்டவும். கயிறு போட்டு கட்டவும், துஷ்ட சக்திகளை கட்டவும், இருளின் சக்திகளை கட்டவும். ஒரு பகுதியில், ஒரு வீட்டில் பிசாசம் ஓடிட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்குது, மந்திர தந்திரம், அதை கட்டவும். இயேசு சொன்னார், மண்ணுலகில் எதை கட்டுவீர்களோ அது விண்ணுலகிலும் கட்டப்படும். மண்ணுலகில் எந்த கட்டை அவிழ்ப்பீர்களோ அது விண்ணுலகிலும் கட்டவிழ்க்கப்பட்டதாக இருக்கும். பவர். யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை வாயில் எடுக்கிறாங்களோ அவங்க சொன்னா கட்டப்படும். ஏலியா இறைவாக்கினர் 3.5 வருஷம் மழை வரக்கூடாதுன்னார், வரல. Praise the Lord. Hallelujah. Hallelujah. மறுபடியும் மழை வரணும்னு சொன்னார், மழை வந்துச்சு. இன்னொரு இறைவாக்கினர் சூரியனை 24 மணி நேரம் யெகோஷுவா நிறுத்தினார். ஹல்லேலூயா. உங்களுக்கு வல்லமையை கடவுள் கொடுத்திருக்கிறார். அதை அறியாமல் இருப்பது நம்முடைய தவறு. எல்லாத்தையும் கொடுத்தோம், நான் பைபிளை திருப்ப மாட்டேன், நான் படிக்க மாட்டேன். ஆனால் யாராவது என்னை பார்ப்பாங்க, பெருமையாக பேசணுன்னா அங்கே போய் நான் படிப்பேன், இங்கே படிக்கணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா எல்லாரும் என்னை பார்ப்பாங்க, ஆண்டவர் பார்ப்பார். அப்படி வீட்டில் சின்ன மெழுகுவத்தி ஏற்றி கொளுத்திட்டு அங்கே படிக்கணும். கட்டவும்
நடவும் நடவும். ஒண்ணுமே இல்லை நிலத்துல, நடவும். வயல்ல ஒண்ணுமே இல்லை, நடவும். நான் திரும்பி வருகிற பொழுது உனக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று வானதூதர்கள் சொல்லிட்டு போனாங்க. சாராளுக்கு குழந்தை இருந்தது, அன்னாளுக்கு குழந்தை இருந்தது. அதுபோல ஒண்ணுமே இல்லாத இடத்தில் நான் திரும்பி வருகிற பொழுது உன் குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் இருக்கும் என்று நடவும். இல்லாத ஆசீர்வாதங்களை வைக்கவும். அடுத்தது நடவும். இன்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன். அல்லேலூயா. அப்ப யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை தங்களை எடுக்கிறாங்களோ அவங்க மக்களினங்கள் மேலும் ஜாதிகள் மேலும் அவர்கள் அதிகாரம் கொண்டிருப்பார்கள். அவர்கள் சொல்வதெல்லாம் நடக்கும். குறி சொல்றவங்க இல்லை, ஜாதகம் சொல்றவங்க இல்லை, வான நட்சத்திரங்களை பார்த்து சொல்லுகிறவர்கள் அல்ல. யெகோவாவினுடைய ஆவியால் நிறைக்கப்பட்டு யெகோவா இறைவனுடைய வார்த்தையை புசிக்கிறவர்கள், நிரப்பிக் கொள்கிறவர்கள் சொல்கிறபடி இந்த உலகம் இயங்கும். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. நைய புடைச்சு போட்டாங்களா, அங்க போய் சாட்சி சொல்லு. கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டியா, அங்க சாட்சி சொல்லு. ஜுரமா படுத்துட்டு இருக்கிறியா, சாட்சி சொல்லு. எல்லா சூழ்நிலையிலும் அவருக்கு சாட்சியாயிரு. உன்னை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்தி விட்டாங்களா, ஐயோ நம்பின ஆண்டவரே என்னை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்துட்டீங்களேன்னு புலம்பாரு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்லையும் ஆண்டவருக்கு சாட்சியா இருப்பதற்காகத்தான் அவர் கொண்டு சென்றிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கொண்டு போனாங்களா, கைது பண்ணாங்களா, எல்லா இடத்துலையும் அவர் சாட்சியா இருந்தாரா, அவர் கல்லறையில் அடக்கப்பட்டாரா, படுத்தவங்க எல்லாரையும் உயிர்ப்பித்தாரா, எல்லா இடத்திலும் நீங்கள் சாட்சியாக இருக்க ஆண்டவர் அழைக்கிறார். இந்த கடைசி வசனத்தை பார்த்து நம்ம எடுத்து லூக்கா 21 அதிகாரம் 12-13 வசனம். லூக்கா 21:12-13 வசனம். லூக்கா 21:12-13 இறை வசனம். இவை அனைத்தும் நடந்தேறும் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள். என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்து செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாதாரணமா ஆளுநரை போய் பார்க்க முடியுமா, நம்ம அதிகாரி முன்னாடி போய் நிற்க முடியுமா? அது கடவுள் சொல்றார், ஒரு பிரச்சனையை உருவாக்கி அவரே உங்களை எல்லாரும் முன்னாடி கொண்டு போவார். நம்ம துறையூர்ல இருந்து ஒரு அக்கா வருவாங்க. அவங்க சொன்ன ஒரு சாட்சியம், ஒரு பிரச்சனைக்காக அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போனாங்களாம். அங்க இருக்கிற போலீஸ் சொன்னாரா, நீங்க கிறிஸ்டினாமா? ஆமா. ஏன் கேட்குறீங்க? உங்களுக்கு எதிராக அத்தனை குற்றங்கள் சுமத்தப்படும் பொழுதும் நீங்கள் மௌனமாக இருக்கிறீர்களே. அவங்க சொன்னாங்களாம், நான் இயேசுவை பின்பற்றுகிறவள். ஹல்லேலூயா. எல்லா நேரங்களிலும் நம் கிறிஸ்துவை பறைசாற்றுவோம். அதுக்கு ஆண்டவர் மேல அன்பு இருக்கணும். ஒரு பாப்பாக்கு, பாப்பா கவனிக்கிறியா, அவங்க அம்மாவே பிடிக்கலன்னு வச்சுக்க, அம்மாவை பற்றி ஊரெல்லாம் நல்லா சொல்லுவோம், கெட்டது சொல்லுமா? கெட்டது சொல்லுவோம். பிடிச்சிருச்சுன்னா, எங்கள் அம்மா இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு எனக்கு போண்டா செஞ்சாங்க, சாயந்தரம் போன உடனே சுண்டல் கொடுத்தாங்க, எங்கள் அம்மா எனக்காக புது ட்ரெஸ் சொல்லுவாங்களா. அதை கடவுள் உனக்கு செய்த நன்மைகளை இடைவிடாமல் சொல், இடைவிடாமல் அறிவி. கிறிஸ்துவுக்காக நெருக்கப்பட்டால் நமது பாக்கியமே சொல்கிறாங்க இல்லையா. அதுக்கு உதாரணம் என்னன்னா, ஒரு அப்பா இருக்கிறார், கை கால் விழுந்தவர். அவருக்கு 3 பையனுங்க, 3 பொண்ணுங்க. அந்த 5 பேரும் இவரை வச்சு எங்களால் மேய்க்க முடியாது, இவருக்கு மூத்திரம்லாம் நாங்களாம் எடுக்க முடியாது அப்படின்னு கைவிட்டுறாங்க. அப்போ கடைசியாக இருக்கிற பொண்ணு அவரை எடுத்து கஷ்டத்தின் மத்தியில் பாதுகாக்கிறார். அவளுக்கு அது தேவையில்லாத ஒன்று. வசதியாக இருக்கிற அண்ணன், டாக்டராக இருக்கிற அக்கா, வக்கீலாக இருக்கிற இன்னொரு அக்கா,
இவங்களாம் பார்த்துக்கலாம், ஒரு வேலைக்கார வச்சு கூட அவங்களாம் கைவிட்டுட்டாங்க, என் தலையெழுத்தா என்ன அப்படின்னு கைவிடாம எங்கள் அப்பா நான் பார்த்துக்குவேன்னு சொல்கிறா பத்தியா, அதுதான் கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்படுதல். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்படுதல். தனக்கு இருக்கிற கடைசி தாலியை கூட வித்து பையனுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டிட்டு மஞ்சளை கட்டிக்கிறா பத்தியா, அதுதான் கிறிஸ்துவுக்காக நெருக்கப்படுதல். தன் மகளுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆன உடனே அவளுக்கே தெரியாம அப்பா கிட்னியை கொடுப்பாராம். அவளுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டு எங்கம்மா அப்பாவை காணோம் அப்படின்போது அது வெளியே போயிருக்கா, வருவாங்க. ஏன்னா அவர் ஹாஸ்பிட்டலில் பெட் ரெஸ்டில் இருப்பார். 10 நாள் கழிச்சு அப்பா வந்த உடனே மகளுக்கு தெரியாது, அவர் தான் கிட்னி கொடுத்தார். கிறிஸ்துவுக்காக நெருக்கப்படுதல். அது அன்பு உள்ளங்களே, உங்கள் பசி, உங்கள் தாகம் எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் இயேசுவிடத்தில் இருக்கிறது. ஒரு பாவத்தை விட்டுவிட வேண்டும், ஒரு பழக்கத்தை விட்டுவிட வேண்டும் என்று முயற்சியை எடுத்து தோல்வி அடைந்து சோர்ந்து போயிருக்கிறவர்களே, இயேசுவிடத்தில் வாருங்கள். அவர் சரீரத்தை பூஜியுங்கள், அவர் இரத்தத்தை குடியுங்கள், உங்களுக்கு மீட்பு கிடைக்கும். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கை பாடல்.